இல்லையா பிள்ளையார் கொடுக்குறாங்க கோவத்துல பெருமாள் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளுங்களோட வந்துட்டு இருக்கானே. அதோ உட்கார்ந்துருக்கான அவன் தான். இது எங்க 2 பேர் பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். யாருகிட்ட முறைக்கிற? விளையாட்டுக்கு அடிச்சியா சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். அதான் இந்த விளையாடுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன பிரதர் எழுதிட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்ல. நான் சொல்லட்டுமா? தினம் தினம் நடந்தது ஒரு கதையா எழுதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ எழுதிட்டு இருக்கிற, அப்படித்தானே? ரொம்ப மாறிட்ட பிரதர். எப்பா பாரு அந்த பொண்ணு நினைப்பிலே இருக்கிற. 5 மணிக்கு எல்லாம் வச்சு என்ன கரெக்டா எழுப்பி விட்டுரு. 5 மணிக்கா? அர்த்தராத்துல இருந்து என்ன பண்ண போற? சொன்னது செய். சரிங்க. என்னங்க மணி 3 ஆச்சு. ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போய் குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன். பாத்து பக்கத்துல வா. நனையாத. புள்ளுடுக்கா சொல்றேன்ல. ஏய் நீங்க எங்க இங்க? இல்ல இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்த்தேன், அதான். ஆமா வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்களா, வந்துட்டாங்களா? இல்ல 2 நாள்ல வந்துருவாங்க. வாங்க வாங்க கொடைக்குள்ள வாங்க. சீக்கிரம் வா. மழை கொடை கொஞ்சம் பெருசா இருந்துக்கணும். ஆட்டோ, நீங்க எவ்வளவு தூரம் கொடை பிடிச்சிட்டு வருவீங்க? நாங்க ஆட்டோல போறோம். சரிங்க. ஏய் நீ முதல்ல ஏறுடா. சீக்கிரம் சீக்கிரம். உள்ள ஏறு. பாத்து பாத்து மெதுவா. அங்கிள் டாடா. டாடா டாடா. ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை என்னது அது? ஆமா, உனக்கு படிக்கிறது ஒண்ணு கட்சிது, எனக்கு பொழுது போவானா? அடுத்தவங்க டைரிய படிக்கிறது அவ்வளவு நாகரிகம் இல்ல. நாகரிகத்தை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ண பாஸ்? ஐயோ அம்மா, கடவுள் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவியே, உன்னை மட்டும் சொர்க்கத்துக்கு கூட்டு போன அந்த நல்லவரு ஏம்மா என்ன மட்டும் நரகத்துல விட்டுட்டு போயிட்டாரு? என்ன பாஸ் இது? அம்மா, இருக்கிற காலம் வரைக்கும் புருஷன் யாருன்னே சொல்லாம நீயும், அப்பா யாருன்னே தெரியாம நானும் வாழ்ந்துட்டோம். நீ போனதுக்கு அப்புறம் நீ கடைசியா எழுதின லெட்டரை எடுத்துக்கிட்டு நான் முதலா என் அப்பாவை போய் பார்த்தேன். ராதாவோட அப்பாவுக்கு என்னத்தான் ஊரறிய உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கல.
நம்ம பொண்ணையாவது உங்க மகளா ஏத்துக்குங்க. உங்க கூட வாழ்ந்ததுக்கு இந்த ஒரு உதவியாவது செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ராதாவுக்கு உங்களையும் விட்டுட்டா வேற யாருமே இல்லைங்க. உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணதுக்கும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் எல்லாத்துக்கும் என் பணத்தை ஆசை தான் காரணம். ஒத்துக்கிறேன். பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் உங்க சித்தி கழுத்துல தாலி கட்டினேன். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறேம்மா. உன்னை என் பொண்ணா ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப இல்ல, கொஞ்சம் நாளாகட்டும். உன் சித்தி ரொம்ப கோவக்காரி. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா. ஏன்னா நான் அவ வீட்டுல தான் இருக்கேன், வீட்டோட மாப்பிள்ளையா. உங்க சித்தியோட தங்கச்சி, அவ புருஷன், என் குழந்தை, அவங்க குழந்தைங்க, இப்படி பல பேர் இருக்கிற இந்த குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் தலைவி எல்லாமே உங்க சித்தி தான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி முதல்ல உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். அப்புறம் உங்க சித்தி ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது மெல்ல மெல்ல இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, உன்னைய என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லிதான் வீட்டுக்குள்ள கூட்டு போனோம். அதனால எந்த சூழ்நிலையிலையும் அப்பான்னு மட்டும் சொல்ல மாட்டேன். பரவாயில்லைங்களா சார்? உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னா ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் சேருங்க. வந்தவங்க போறவங்க தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா? அதெல்லாம் முடியாது. வேணா 100 200 தரேன், ஊரை பார்த்து அனுப்பி வைங்க. அக்கா இங்க வா. அந்த பொண்ண விருந்தாளியா நினைச்சதானே கஷ்டமா இருக்கு. வேலைக்காரையா நினைச்சு பாரு. வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்னு தனித்தனியா ஆள் வச்சுக்க முடியலக்கா. 3 வேளை சோத்த போட்டு எல்லா வேலையும் அவ தள்ள கட்டிட வேண்டியது தானே. சரி சரி, கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு. நீ எப்படி நடந்துக்கிறியோ அது பொறுத்துதான் உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, பொட்டி கிட்டிலாம் எடுத்துட்டு உள்ள போ. சம்பளம் இல்லாம ஒரு வேலைக்காரி கிடைச்சாச்சு. வா தேவாடா. அப்பா, அது யாரு? எனக்கு தெரியாம உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு இருக்கான். பரசு பரசுன்னு 2 பேரு. ஒருத்தன் தான். ஓ, பரசு இருக்கானே, பரசு என் கூட லா காலேஜ்ல ஒன்னா படிச்சுட்டு சேத்துமடையில ஜட்ஜா இருந்தான். சேத்துமடையா? சேத்துமடை. சேத்துமடையில கோர்ட்டே கிடையாது. இல்ல இல்ல, எனக்கு அதே டவுட் தான். இவ்வளவு கிராமத்துல எப்படிடா கோர்ட் இருக்கும்னு. பின்ன எப்படி சுத்துப்பத்து 18 பட்டி கிராமத்துக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கான்? அது கட்ட பஞ்சாயத்து. அது மாதிரிதான் ஏதோ ஒண்ணு இருக்கும். படிச்சதுக்கு சும்மா இருக்க முடியாது இல்ல, நாட்டாமையா இருந்திருக்கான் போல இருக்கு. பொட்ட பாக்கு கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் சிவக்கும். ஹலோ, உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம், என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அப்படியா? தொட்டோட ஹாய், நெயில் பாலிஷ். இதான், இந்த சிரிப்பை பார்க்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் சார். என்ன சார்? தேங்க்யூப்பா. தேங்க்யூ. நீ இங்க இருக்கியா? அந்த பிளவுஸ் தைக்க கொடுத்தேனே, என்ன ஆச்சு? இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். சொல்லாதே, செய். அது என்ன கையில? நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு ஆபீஸ் வேலைக்கா போற? பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் நெயில் பாலிஷ் ஒரு கேடு.
லேடிஸ் கிளப்புக்கு 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும்க்கா. அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. அந்த செக்ரட்டரி சத்யா, ஆ? ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கூட. எதுக்கு? வர 18ஆம் தேதி ராதாவோட அம்மாவுக்கு நினைவு நாளா. புரோகிதரை கூப்பிட்டு திதி பண்ணி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்படுது. அதுக்காதான். அவளே ஒரு தண்டச்சோறு, இன்னும் 10 பேருக்கு தண்டமா சோறு பொண்ணுமா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நீ வா.